ஹாய் guys, வெல்கம் டு நம்ம சினிமா அப்டேட்ஸ். இன்னைக்கு தமிழ் சினிமா வட்டாரத்துல இல்ல கோலிவுட்டே தலைகீழா திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான செய்தி வெளியாகி இருக்கு. இது வெறும் நியூஸ் இல்ல நண்பர்களே, இது ஒரு ட்ரீம் காம்பினேஷன். ஒரு மேஜிக் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். வெங்கட் பிரபு ஸ்டைல் சுவை சென்சேஷன். முதல்ல வெங்கட் பிரபு சார் இப்போதான் கோட் படம் ரிலீஸ் ஆகி அதோட சக்சஸ் மோட்ல இருக்கார். நம்ம விபி சார்னாலே ஒரு தனி ஸ்டைல், ஒரு தனி ஜானர். அவர் படம்னாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கலக்கமான என்டர்டெயின்மெண்ட், செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட், ஒரு புது ட்ரெண்ட் செட்டர் அவர். இப்போ அவர் அடுத்ததா யாரோட இணைய போறார்னு உலகம் முழுக்க இருந்த கோலிவுட் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் என்டர்டெயின்மெண்ட் கிங். அடுத்து நம்ம பிரின்ஸ் எஸ்கே சிவகார்த்திகேயன். ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லா தரப்பு மக்களையும் ரீச் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் படம் வந்தா ஒரு கொண்டாட்டம், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான். காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட்ல எல்லாத்துலயும் பட்டையே கிளப்புறார். வெங்கட் பிரபுவோட யூனிக் ஸ்டைலோட எஸ்கேவோட மாஸ் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு இப்போவே ஒரு ஹைப்பை கிளம்பிடுச்சு. அனிருத் ராக் ஸ்டார் மேஜிக். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு கெஸ் பண்ணுங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்தர். வெங்கட் பிரபுவோட படங்களுக்கு வழக்கமா நம்ம யுவன் சங்கர் ராஜா சார் தான் மியூசிக் போடுவார். ஆனா இந்த முறை அனிருத் ஜெயிலர் படத்துல ஆரம்பிச்சு இப்போ கூலி வரைக்கும் அனிருத்தோட மியூசிக்ல மிரட்டிட்டு இருக்கார். அவர் போட்ட பாடல்கள் எல்லாமே மாஸ் ஹிட். வெங்கட் பிரபுவோட மாஸ்டர் மைண்ட் சிவகார்த்திகேயனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அனிருத்தோட தெரிக்க விடும் மியூசிக், இது மூணும் ஒண்ணு சேர்ந்தா OMG வேற லெவல் சம்பவம் நடக்க போகுது. சயின்ஸ் ஃபிக்ஷன் மைனஸ். அடுத்த தளத்துக்கு தமிழ் சினிமா அப்டேட் என்னன்னா, இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. வெங்கட் பிரபு ஸ்டைல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், அதுவும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அனிருத் இசையில்னா யோசிச்சு பாருங்க நண்பர்களே. தமிழ் சினிமாவை ஒரு அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும் ஒரு படமா இது அமையும். படப்பிடிப்பு அக்டோபர் அல்லது நவம்பர்ல தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போவே எல்லா இடத்துலயும் இந்த காம்போ பத்தி தான் பேச்சு. இது உண்மையிலேயே கோலிவுட்டோட அடுத்த பெரிய மைல்கல். இந்த காம்பினேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? உங்க எதிர்பார்ப்புகள் என்ன? எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த ஹாட் நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த பயங்கரமான அப்டேட்டோட உங்களை வந்து பாக்குறேன். ஸ்டே டியூன் கைஸ். பாய் பாய்.